So fast reaction kinetics next title is about relaxation methods. அதில் ரெண்டு விதமான மெத்தட் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் அபவுட் ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஈக்லிபிரியம் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு இந்த மெத்தட் we can யூஸ். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு அப்ளிகபிள்? டைரக்ட் கொஷின். This is applicable for the system, that means reaction occurring place. Reaction occurring எங்க reaction நடக்குதோ அந்த சிஸ்டம்ல if it is in equilibrium, so reacting system வந்து பார்த்தீங்கன்னா it should be in equilibrium. reacting systemனா வேற ஒன்றும் கிடையாது, நாம எடுத்துக்கக்கூடிய reaction. so that is what reacting system. so இதுக்கு தான் இந்த ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்ளிகபிள். ஸோ ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டிங் சிஸ்டமில் சடனாக சம் சேஞ்ச், ஏன்னா ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது சடன் வேரியேஷன் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நடக்கும்போது அந்த மெத்தடுக்கு பேர் தான் அதை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ சடன் வேரியேஷன் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் வேரியேஷன் நடக்கலாம் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சராக இருக்கலாம், இது இல்லை ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை சம் எலக்ட்ரோகெமிக்கல் மேக்னெட்டிக் ரிலேட்டட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கிற பட்சத்தில் அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டெம்பரேச்சர், ப்ரெஷர், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், இதில் சடன் சேஞ்சஸ் நடக்கும்போது எதில் ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை சடனாக சேஞ்ச் பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வில் பி தேர். ஸோ அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் இட் இஸ் ஆல் அபவுட் ரிலாக்ஸேஷன் மெத்தட். ஸோ இதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச், இந்த ப்ராசஸ் உடைய ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திஸ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் பண்ணுறோம்? ஒரு ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் we are changing temperature, pressure or electric field. அதை சேஞ்ச் பண்ணும்போது what is happening with respect to that rate. so that is what we are studying in the name of relaxation. இதுக்கு பேர் தான் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு சிலபஸில் இந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா டெம்பரேச்சர் ஜம்ப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணால் ப்ரெஷர் ஜம்ப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் இட் இன் தி சிலபஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணோன்னா வி நீடு ஹை வோல்டேஜ் அகைன். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்னென்ன அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அகைன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் தான் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சோர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய பவர் சப்ளை எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டெம்பரேச்சர் ஜம்ப். ஸோ திஸ் இஸ் டெம்பரேச்சர் ஜம்ப். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுல அகைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே ஸ்டடி பண்ணுறது கேல்வனோமீட்டர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடக்கக்கூடிய செல், ஸோ ரியாக்டிங் செல் வந்து இங்கே இருக்கும். இந்த ஹை வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ மீன்வைல் வி ஹாவ் இட் இன் தி இந்த சி, லாஸ்ட் டைம் சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கெப்பாசிட்டர். ஸோ இந்த சி அப்படின்ற கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் சர்க்யூட் டயக்ராம்ஸ் தான். ஸோ இங்கே கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல் அபவுட் ஜி. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல், ரியாக்ஷன் நடக்கக்கூடிய செல். ஸோ திஸ் பார்ட். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட் சோர்ஸ் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். ஸோ இங்கே வந்து சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக லைட் வந்து பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகி ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. we have at another end we have recorders detector அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா.
ஸோ ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் அப்படின்னு இங்கே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அதை எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஆர் வாட் எவர் சிக்னல்ஸ் பொட்டன்ஷியல் ஆர் கரண்ட் டிஃப்ரென்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஆசிலோஸ்கோப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை என்னவா ஸ்டடி பண்ணோன்னா ஒரு கிராஃபாக நமக்கு அவுட்புட் வேணும். ஸோ திஸ் இஸ் ஆசிலோஸ்கோப். ஸோ இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் வாட் எவர் இட் மேபி, ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஆசிலோஸ்கோப் ஆர் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்ஸை தான் நம்ம டிடெக்டர் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து லைட் பாஸ் ஆகுது. இந்த லைட் பாஸ் ஆகிறத ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் ஆர் ஆசிலோஸ்கோப்ஸில் ஸ்டடி பண்ணி நாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ரியாக்ஷன் நடக்குது. ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த ரியாக்ஷனில் சடனாக டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அந்த லைட்டில் நடக்கக்கூடிய அப்சார்ப்ஷன் அதை வந்து வெதர் இட்ஸ் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் ஆஸ் வெல் அஸ் ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜி வந்து கால்வனோமீட்டர்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் அ கால்வனோமீட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்பார்க் கேப்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது டைரெக்டாக கரண்ட் பாஸ் ஆகும், ஹை டெம்பரேச்சர் இதுவாகும். நம்ம கேப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பார்க் கேப் ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வாட் ஸ்பார்க் கேப் இன் திஸ் கேஸ் ஆல்சோ. ஸ்பார்க் நிறைய வரும்போது கட் ஆகிட்டு லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ சடனாக இங்கே டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்குது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனாக ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகி இந்த ஸ்பார்க் கேப் வந்து கட் ஆகும்போது டெம்பரேச்சர் ஒரு மைக்ரோ செகண்டுக்கு ரைஸ் ஆகி சடனாக திரும்ப ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஈக்லிபிரியம் லீசார்ட்லே பிரின்சிபல் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்லிபிரியம் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகி ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது இங்கே வரக்கூடிய அந்த லைட்டோட அவுட்புட் அந்த அப்சார்ப்ஷன் வந்து வேரியேஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ஸ்டடிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப். என்ன அப்சார்ப்ஷனில் வேரியேஷன் நடக்குது. ஸோ அந்த அப்சார்ப்ஷனில் நடக்கக்கூடிய லைட் வருது இல்லையா, அதனுடைய இன்டென்சிட்டி வேரியேஷன் ஆகும். அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரியாக்ஷனில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத நாம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். ஸோ இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அரவுண்ட் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸில் 10 டிகிரி செல்சியஸ் வேரியேஷன் வருது. ஸோ ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான் இந்த 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஸ்பார்க் கேப்பால் கட் ஆகி இந்த ஹை வோல்டேஜ் ட்ரிப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குதோ இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் ஆஸ் வெல் அஸ் ஆசிலோஸ்கோப் வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு திரும்ப ஈக்லிபிரியம் என்ன ஆகும், மைக்ரோ செகண்ட்ஸுக்கு அப்புறம் திரும்ப ஈக்லிபிரியம் ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வி கேன் ஹாவ் சர்டைன் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த ரேட் ஆஃப் சேஞ்சை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம், டெம்பரேச்சர் ஜம்ப் ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் சிம்பிளாக நம்ம ஆஸ் யூஷுவல் ஈக்லிபிரியம் ப்ராசஸில் படித்தா அதே ரியாக்ஷன் திரும்ப வரப்போகுது. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் படித்தோம் இல்லைங்களா, ஏ கிவ்ஸ் அண்ட் ரிவர்சபிள் பி, இந்த ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஃபார்வர்ட் ரேட் கான்ஸ்டன்ட் K1, பேக்வர்ட் ரேட் கான்ஸ்டன்ட் K-1. ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ரேட்டுன்னு எதுனா அங்கே யூஸ் பண்ண அதே தான் டவ் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் திங்கை இங்கிட்ட சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்சஸ் கிடையாது, அதே டெரிவேஷன் தான் dx by dt. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், K1 into A minus x minus of K-1 into x amount of B ஃபார்ம் ஆகும். இங்கே A minus x amount of A வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A plus B வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அட் எனி இன்ஸ்டன்ட். ஸோ இதே வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சுன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்கும், ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ எக்ஸி அட்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த டெல்டா எக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. டெல்டா எக்ஸ்னால் என்னது, சேஞ்ச் இன் தி கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ். தட் மீன்ஸ் வாட், நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாததுக்கு முன்னாடி எக்ஸ் அமௌண்ட் கெட்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் எக்ஸியே அட்டைன் பண்ணிடும். ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஜர்க் ஆகி அந்த ஈக்லிபிரியம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி திரும்ப ரீஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா?
ஸோ இந்த ரீஸ்டோர் ஆகும். அந்த அந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் தான் டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் இருந்து எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி. இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது டிஸ்டர்ப் பண்ணுறோமோ டிஸ்டர்ப் பண்ணலையோ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அட் ஈக்லிபிரியம் என்ன ஆகும், dx by dt ஜீரோவாக இருக்கும். dx by dtன்றது என்னது, சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ். எக்ஸ்ன்றது என்னது, எந்த அளவு ரியாக்ட் பண்ணுது அது. வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம் வந்து இது ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிட்டா என்ன மீனிங், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்கணும்னு சேஞ்ச் ஆகணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ dx by dt இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். எக்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல் ஆகிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்இ அப்படின்னு மாறிடும் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை என்னென்னு எழுதலாம், ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து k1 × a மைனஸ் எக்ஸு, ஈக்லிபிரியன்றதான் எக்ஸுக்கு வேலை எக்ஸின்னு போடுறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் k மைனஸ் 1 × எக்ஸிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதே டெரிவேஷன் தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கும் போட்டோம். ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த dx by dt வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டெல்டா எக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகும். நான் என்ன சொன்னேன், ஸோ இது வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனும்போது டெல்டா எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் எக்ஸிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு இருக்கும். இப்போது இந்த டெல்டா எக்ஸே சேஞ்ச் ஆகும் எப்போ, டெம்பரேச்சர் மாற்றும் போது திரும்ப இந்த ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஈக்லிபிரியம் ரீடைன் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வாட் எவர் வி ஆர் கெட்டிங் தட் இஸ் dxன்றது டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து டெல்டா எக்ஸே ஓவராலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா d ஆஃப் டெல்டா எக்ஸ் பை dt அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஓவரால் டெல்டா எக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் இல்லைங்களா, d ஆஃப், ஓகே அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதல. ஸோ d ஆஃப் டெல்டா எக்ஸ் பை dt, இங்கே டெல்டா எக்ஸ்ன்னு ஒன்று எழுதணும். ஸோ இந்த டெல்டா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப், ஸோ எக்ஸ்ன்னு ஒரு ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணணும் இல்லைங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி. இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு d ஆஃப் டெல்டா எக்ஸ் டேர்ம்ஸில் எழுதுனால் d ஆஃப் டெல்டா எக்ஸ் பை dt இஸ் ஈக்குவல் டு k1 × a மைனஸ் ஆஃப் டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா இ அப்படின்னு இங்கே எழுதலாம். திரும்ப இங்கே எக்ஸுக்கு பதிலாக டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா இ, அதை நீங்கள் உள்ளே டிவைட் பண்ணி எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு என்ன மீதி மிச்சம் ரிமைனிங் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியில் வந்துடும். மைனஸ் ஆஃப் k1 ப்ளஸ் k மைனஸ் 1, இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதும் போது. ஸோ k1 ப்ளஸ் k மைனஸ் 1 இன்ட்டு டெல்டா எக்ஸ் மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் வரும். ஸோ திஸ் we can call it as minus of kr into delta x அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே kr அப்படின்றது என்னன்னா ரிலாக்ஸேஷன் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் ரேட்டில் சேஞ்ச் ஆகி திரும்ப ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகி திரும்ப ரீஸ்டோர் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ரேட் கான்ஸ்டண்ட்டை ரிலாக்ஸேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு k1 ப்ளஸ் k மைனஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கும்.